ப்ரோ ஒரு நாள் ஃபுல்லா 100 ரூபாய் வச்சு சாப்பிடுங்க ப்ரோ. 100 ரூபா தானே, சாப்பிட்டுட்டா போச்சு. வாங்க வீடியோல வர போலாம். கையில பாருங்க 100 ரூபா இருக்கு, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். காலையிலே 25 ரூபா கொடுத்து கூழ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அக்கா கடைக்கு தான் போனா. ஒரு சொம்பு கூழ் தொட்டுக்கிறது துவையல் கொடுத்தாங்க. கூழ குடிச்சிட்டு துவையல் எடுத்து நாக்குல தொட்டுக்கிட்டு செம டேஸ்டா இருந்துச்சு. ஒரு வழியா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பினிஷ் பண்ணிட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் எடுத்து அக்காட்ட கொடுத்தா ரிட்டர்ன் எனக்கு 75 ரூபாய் சில்லறை கொடுத்தாங்க. மதியத்துக்கு 30 ரூபாய்க்கு தயிர் சாதம் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு பார்சல் பண்ண சொல்லிட்டான். அப்புறம் அண்ணன் 50 ரூபா கொடுத்து 30 ரூபாய் எடுத்துட்டு பாக்கி 20 ரூபாய் சில்லறை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். தயிர் சாத பொட்டலத்தை பிரிச்சு பார்த்தோம், உள்ளார ஊறுகாலாம் வச்சு தரமாவே இருந்துச்சு. அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வெயில் தாக்கத்துக்கு தயிர் சாதம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்ச் 30 ரூபாய் தயிர் சாதத்திலேயே முடிச்சிட்டேன். நைட்டுக்கு 45 ரூபாய் வச்சு என்னடா சாப்பிடலான்னு பார்த்தா நம்ம சாய் மெஸ்ஸுக்கு பரோட்டா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டான். போய் உட்கார்ந்த இலையை போட்டு 3 பரோட்டா எடுத்துட்டு வந்து வச்சாங்க. இந்த கடையில ஒரு பரோட்டாவோட ரேட் பாத்தீங்கன்னா 15 ரூபாய். அதுக்கு தகுந்த டேஸ்ட்டுமே இருக்கும். காலையில இருந்து கூழ் தயிர் சாதம் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. நைட்டுக்கு வாய்க்கு ருசியா பரோட்டா நல்லா இருந்துச்சு. நைட் டின்னர் பினிஷ் பண்ணிட்டேன். 45 ரூபாய் கேஷ் கவுண்டர்ல கொடுத்துட்டான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா 100 ரூபாய் வச்சு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.